மீண்டுமாக வழிநடத்தி நாங்கள் எங்களை சர்வெட்டு பார்க்கவும் ஒரு சிறுமை வகையில சேர்த்துக் கொள்ளவும் ஐக்கியப்படவும் இந்த திருவசனங்களை கேட்கவும் மனம் திரும்பவும் ஒப்புரவாகவும் நீ தந்திருக்கிற பெரிய அழைப்புக்காக வாய்ப்புக்காக சொல்லியிருக்கிறோம். என்னோடு பேசும் பேசும் வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, ஆயரையாளர்களே, மூப்பர்களே, உங்கள் அனைவரையும் உலக ரட்சகர் ஒரு ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்களோடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்கள் மத்தியிலே வந்திருந்து உங்களை சந்திக்கவும் உங்களுடைய வழிபாட்டிலே பங்கு பெறவும் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக கற்றை போற்றுகிறேன். ஆயர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். அதுவும் குறிப்பாக மந்தவெளி செல்லூர் சர்ச் இருக்கின்ற காலங்களிலே உங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் தயாள குணத்தையும் ஒழுக்கத்தையும் கீழ்ப்படுதலையும் கடவுளுடைய வார்த்தைக்கு அடங்கி இருத்தலையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலும் சிறப்பாக இது பணியாற்ற நாட்களிலே ஒருவேளை குடும்பமாக நாங்கள் பல ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் திருச்சபையின் வாயிலாக திருச்சபை குடும்பத்தில் நாம் முயன்று அதை சாதித்திருக்கிற குறிப்பாக 57 கிராம சபையை நீங்கள் கட்டி முடித்தீர்கள். அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். அவர்களை காலம் கலந்து செய்திருந்தாலும் அதன் பிறகு இங்கே இருக்கின்ற நாட்களிலே ஆலயத்தை பெரிதுபடுத்த வேண்டும், இடித்து கட்ட வேண்டும் என்ற பெரிய சிந்தனைகளுக்குள்ளே கலந்தாய்வுக்குள்ளே நாம் சென்றோம். ஒருவேளை அப்போது ஒருமைப்பாட்டினால் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் குடும்பத்தின் தேவை நிமித்தமாக கர்த்தர் உங்களோடு கடந்த ஆண்டுகளை கிரியை செய்து எந்த நாட்களில் ஆகிலும் அதை பெரிதுபடுத்திக் கொண்டு ஆண்டுகளை முழு மனதோடு திறனான மக்களிடையே அமர்ந்து கர்த்தரை போற்றக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதில் நம்மை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நன்றாக வாழ்த்துகிறேன். குருசேகர குழுவினரையும் நான் பாராட்டுகிறேன். அதுவும் குறிப்பாக ரொம்ப நாளைக்கு பிறகு 10 மாதங்களுக்கு பிறகு தமிழில் பேசுகிற வாய்ப்புக்காக அவர்கள் ஆராதனை வீட்டிலேயே தமிழ் தான் பேசுகிறோம். ஆராதனை செய்தி அளிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தாங்க. அதுவும் பெரிய மகிழ்ச்சி தான். அதெல்லாம் தாய்மொழி ஆச்சு. அதனால் முதலாவதாக இந்த எதிர்காலங்களிலே நம்மை வாட்டி வதைக்கின்ற சத்துருவாயு பிசாசானவன் அவன் ஏறி விடுகின்ற பாவம் இது தொடர்கதையாக போய் கொண்டிருக்கிறது என்று ஒரு புறம். ஆனாலும் கடவுளை செல்வதை தவிர கடவுள் நம்மை மன்னித்தாருடைய அதை சொல்றப்ப நான் உன்னை கழுவினாருடைய நீ சுத்திகரிக்கப்பட வாய்ப்பே இல்லை. அதனால நாம் எப்படி போனாலும் எப்படி வந்தாலும் தனிப்பட்ட முயற்சிகள் இருந்தால் பக்தி வினயங்கள் இருந்தால் பொதுவாக ஆண்டவரை முன்வைத்திருக்கின்ற 3 காரியங்களிலே நாம் முனைப்போடு கடைபிடித்தால் கர்மம் செய்வது, ஜெபிப்பது, உபவாசம், இந்த 3 வைத்துதான் இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய ஆன்மீக வாழ்வை எடை போட்டுக் கொண்டார். பல வேளைகளிலே அவை மனிதர் காணமுடியாகத்தான் இருந்து வந்ததை அவருக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் அந்த நமக்கு பார்க்கிற ஒரு தந்தை வெளியரங்கமாக பகிரங்கமாக உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒருவருக்கு தெரியாமல் அரை வீட்டை சாத்திக் கொண்டு அமைதியாக அன்பு தந்தையோடு நீ பேசுவாய் என்றால் அதை காட்டிலும் சிறந்த ஆன்மீகம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது 8 சுரக்காயால் இருக்கும் என்றால்
அதனால நம்முடைய பாடல் புத்தகத்தில் 441 பாவம் என்னை தொடர்ந்தால் இயேசு தேவா உண்மை மறவே நாம் வாசிக்கிற பகுதி மார்க் 10 32 எஸ்ரேலுக்கு பிரயாணம் போகிறார். அவர் நடந்து போகும்போது
அவர்கள் பயந்து போகிறார்கள். பன்னிரண்டு அழைத்துக் கொள்கிறார். தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுடைய மறுபடியும் சொல்ல தொடங்கினார். திரும்ப திரும்ப சொல்றார். ஏற்கனவே செசரியா பிலிப்பி பட்டணத்தில் என்னை யாருக்கு சொல்கிறார்கள்? அப்பொழுது ஏற்று சொல்ல போல பல எண்ணங்கள் வருகிறது. ஆனால் பேதுரு மாத்திரம் அன்பு தந்தையிடத்திலே பெற்று ஆவியினாலே பெற்றுக்கொண்டனாலே சொன்னார், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பாராட்டக்கூடியவராக இது மாம்சமும் ரத்தமும் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, என் அன்பு தந்தைதான் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்று மெச்சிக்கொள்கிறார். அதே நேரத்தில் பல வேளைகளிலே நாம் பல சிந்தனைகளை விசுவாச அறிக்கை செய்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம், பாராமல் அதை எடுத்துரைக்கிறோம். கிறிஸ்து இயேசு ரட்சகர், பசுத்த ஆவியான உதவி இல்லாமல் இயேசு காத்த என்று சொல்ல முடியாது. இப்போது கிறிஸ்து என்றால் என்ன என்று தெரியுமா? பீட்டர் இருக்காருங்க. பீட்டர், ஜேம்ஸ், ஜான். அப்போ சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? எந்த காரியத்தில் போனாலும் ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே சொல்றாரு, பேரு நன்றாக சொன்னார். ஆனால் கிறிஸ்து என்றால் மனுஷகுமாரன் பாடுகளுக்கும் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாடு மரணம் என்று சொன்னவுடனே பேதுருவாலே அதை ஜீரணிக்க முடியும். Is not able to take it, is resisting. இந்த ஐடியாவே எனக்கு பிடிக்கல ஐயா. பாடு அது கத்திரிக்காய். நோ, உங்களுக்கு வராது, நடக்க விடமாட்டோம். அந்த லெவலில் போய் அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான். பேரு ஆண்டவரை கடிந்துக்கிறான். ரொம்ப தெரிஞ்சு ஆழம் பார்க்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் சொல்றாரு, அப்பாவே இப்போ சாப்பிட்டாரு. ஒரு நேரத்துக்கு என்ன சொன்னாரு? ஓ, மாம்சப்பா கெடிக்காரப்பா, நீ மாம்சம் ரத்தம் கிடையாது. சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப், டெய்லி பிரசங்கம் கிடையாது. பைபிள் ஸ்டடி, சண்டே பைபிள் ஸ்டடி, ரிசர்ச், இது ஒரு கத்துக்காரல. என் அன்பு தந்தையை நேரடி அவருக்கு இந்த ஆழத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே பாராட்டக்கூடிய அந்த தம்பி அண்ணன் பீட்டர் 2-3 நிமிஷத்துல நெக்ஸ்ட் ரோ அப்பாலே இப்போ சாப்பிட்டாங்க. சிந்தனைகள் உதவாத சிந்தனை. மனுஷகுமாரன் இப்படித்தான் ஓட வேண்டும், நடக்க வேண்டும், 2வது வயது செல்ல வேண்டும், முகத்தை சுமக்க வேண்டும் என்றெல்லாம் என் தந்தை முன்துரி குறித்திருக்க. அதை எப்படி அசைவு செய்வாய்? புறக்கணிப்பார். நோ, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த சூழலுக்கு பிறகு திரும்ப சொல்றாரு, அதான் சொல்லுவார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பாடு மரணம் உயிர்த்தெழுதல். அவங்களோட நல்லா சொல்லிட்டே வராரு, எல்லாத்தையும் நிறைய பண்றாரு. பாருங்க, ஆண்டவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய தியாகம், ஆண்டவர் சிந்தின ரத்தம், ஆண்டவருடைய ஈகை அல்லது கொடை, சாக்ரிஃபைஸ், பலி, அவர் செலுத்தின பலி, இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்மளோட 2 காலங்கள் சொல்லலாம். அவருடைய பாடுகளையும் மரணத்தை எனக்காக மறித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார், எனக்காகவே இந்த உலகத்திலே வந்தவரே, எனக்காகவே இதையெல்லாம் செய்து முடித்தவரே, உண்மை போற்றுவேன் என்று அவர் சிந்தனையிலே, அவர் படைப்புகளிலே, அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற சாதனைகளிலே, தீர்த்து முடித்த விடுதலையிலே எண்ணம் கொள்ளாமல் வேற காரியத்தை பேசுவாயானால், வேற ஆண்டவர் சொல்றாரு, பாடு மரணத்தையும் குறித்து பேசுகிறார். இவர் 2 பேரும் சொன்னாங்க, யோவானும் அவர் தம்பியும் 2 பேரும் சித்தி பசங்க, சித்தி பிள்ளைங்க, சொந்தக்காரர்கள் பக்கம் ஆகுதுன்னா சித்தி பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? சமுதாய மக்கள் அவர் இப்பதான் சொல்லி கொடுக்கிறார். யோசிப்பாங்க, நான் இப்படி எல்லாம் வேதனைக்குள்ளாக போகிறேன் என்று சொல்லி மறைக்கப் போகிறேன் என்று சொன்ன பிறகு கூட அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற வேலையை உணர்வற்ற ஜனங்களாக அந்த சீடர்கள், சொந்தக்காரர்கள், தம்பிகள் என்ன சொல்றாங்க? இந்த ராஜ்யத்தில் வரும்போது
எங்களுக்கு வலது பாசத்தில் இடம் தர வேண்டும். எந்த உலகத்தில் நாங்கள் நடக்கலாம், பல வேலைகளிலே நாமும் அப்படித்தான் செய்வோம். அரசியல் பணம் இருக்கலாம், ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நீ சிந்திக்க வேண்டும் என்று முன்வைக்கும் போது, என் மகளே நீயும் இதற்கு ஆயத்தப்படு, உனக்கும் இதே பாடு மரணம் குறித்தது உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி நம்ம அழைக்கின்ற நேரத்தில் வேறு மாற்று கதையை மாத்திர நீ வேற சிந்தனையில போவாயா? பல வேலைகளிலே அப்படி போகிறோம், அப்படி செய்கிறோம். அவர் சொல்வார், இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை குறித்து அவர் பேசுகிறார். உலகத்தில் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ரட்சிப்பை அடைவதற்கு அவர் கொடுக்க போக அந்த தியாகத்தை குறித்து பேசுகிறார். அவர் பேசுறப்போ ஒரு சோழ இல்லாத அளவில் இவர்கள் உலக பிரகாரமாக ஒரு அமைப்பை தேடிக்கொண்டு ராஜ்யத்தை இவர்களே கற்பனை பண்ணிக் கொண்டு இளையரசன் குறித்து எப்போ சொல்லிவிட்டார். அந்த இளையரசன் குறித்து கவலை இல்லையா? இவர்கள் வருகிற நாட்களிலே தேர்தல் இருக்கோ இல்லையோ, என்ன பசங்களை ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டுருந்தோம் அப்படின்னா எவ்வளவு பரிதாபமானது. வேற எதாவது கோபம், எவ்வளவு பரிதாபமான ஒரு ஆன்மீக வறட்சி, உணர்வற்ற நிலை. இதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். பல வேளைகளில் ஆண்டுடைய காரியங்கள் நமக்கு முன்னே வைக்கப்படும் போது நாம் அப்படித்தான் அதை அசத்தை செய்து விடாது. நமக்கு கஷ்டமா இருக்கும். அது ப்ராப்ளம். இட்ஸ் ரிஸ்கி. இட் வில் பி டாக்ஸிங். நமக்கு கை கடிக்கும் போது அதை விட்டுட்டு வேற டாபிக் மாதிரி பேசிக்கொண்டு போக அதைத்தான் சந்தேக மக்கள் செய்கிறார்கள். அதனால நாம் ஆண்டுடைய காரியங்களை ஆண்டவர் நம்மை நம்பி நம்மிலே அதிகமான ஒரு பாசத்தை வைத்து அளவற்ற நம்பிக்கையினாலே நமக்கு அவர் ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவர் தியாகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என் சரீரத்தை உட்கொள்ளுங்கள், மீண்டும் மீண்டுமாக அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் கொடுத்து, இதே போல நான் எப்படி பிற்கப்படுகிறேனோ அப்படி பிற்பதற்கான பிட்டு கொடுப்பதற்கான அர்ப்பணிப்பை அல்லது வளர்ச்சியை முதுமையை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அதை உடனாமல் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டார்கள். அனைத்து இது வேண்டும், அது வேண்டும், கடிகார வேண்டும், சிறுவை வேண்டும், ஆறு வேண்டும், ஃபேன் வேண்டும். Sometimes we simply miss the boat. அவருடைய வேதனையிலே, கண்ணீரிலே, அவர் நிந்தையிலே, பாடுகளிலே நாம் உணர்வுபூர்வமாக உணரப்படவில்லை என்றால், பங்கேற்றுக் கொள்ள முடியவில்லை என்றால் நாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நான் நிச்சயமாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அந்த நிலையிலிருந்து நாம் விடுபடுறோம். அதுக்கு மாறா இன்னொரு சூழலில் நாம் எனக்கு திடீரென்று வந்தது. உலகத்தாலே கைவிடப்பட்டு இவன் தீண்டத்தகாதவன், வேண்டப்படாதவன், இந்த உலகத்திற்கு இவன் தள்ளியற்றவன் என்று ஊருக்கு அப்பாலே பொதுவாலே தூரத்திலே கொண்டு போய் கண்பரோடு கொலை செய்து போட்ட அந்த காட்சி எல்லாரும் கைவிட்டாங்க. பேரு மரணிச்சிட்டாரு, யூராஸ் மாற்றி கொடுத்தாரு, ஸ்டேஷன் தாரத்திற்கு ஓடி போயிட்டாங்க. பெண்கள் மாத்திரம் அழுது கொண்டு அந்த அழுகை கலரையும் இருந்தது நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு பாசம் கடவுளுக்கு பெற்று ஆண்டவர்கள் பெற்றுக்கொண்ட அலாதி கிருபை தொடரப்பட்ட மக்கள், பெண்கள், அவர்கள் மாத்திரம்தான் வரைக்கும் இருக்காங்க. காரியம் போயிடுச்சு. அந்த அன்பை பார்த்து, அந்த தரிசனை பார்த்து, அந்த விளையாத விசுவாசத்தை பார்த்து ஒரே வார்த்தை செத்து போயிட்டார். உயிர்த்தெழுந்த நம்பிக்கையில உயிர்த்தெழுதல் பெற்றுக்கொள்வார், உயிரை எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கை சிரிக்கவில்லை, பெண்களுக்கு இல்லை, மடல கூட இல்லை. பட் ஆண்டுடைய சரீரத்தை பார்க்காம நான் போக மாட்டேன். இரவு நேரம் தெரியாமல், காலை பொழுது தெரியாமல், இருட்டோடையே தனிமையிலே வந்து அந்த கண்மணி அதை ஞானம் பண்ணுகிற கர்த்தர் கண்மணிக்கு எவ்வளவு ஆசை. அதே சமயத்தில் பெண்மணி கூட இருக்காங்க, பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. அதே சமயத்தில் ஆண்டவர் பக்கத்தில் அவர் நிற்பார். உனக்கு ஆண்டவர்களுக்கு ஒரு கண் தெரியாது, உதிக்காது, தோணாது. You don't get prepared. ஆண்டவர் எந்த வழியிலும் வருவார்
ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு கிடையாது. அவரை இப்படிதான் பார்க்கணும், இங்கதான் பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும், வெள்ளக்காடி வச்சு எந்த பொருட்கள் தெரியாதனால விழிப்பாருங்க. அதனால விசுவாசத்தில் குறைந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேரு படிப்பறிவில்லாத பாமரனா இருந்தாலும் பரவாயில்லை, பிசாசு கொடுத்த பாவியா இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்கள் பேர்ல உணர்வுமிக்க அன்பை அவருடைய நான் போக மாட்டேன் என்று துடிப்போடு பெண்மொழி நான் பார்த்தேன். அதை ஞானப்படுத்துகிற டாக்டர் ஞாபகம். இங்கே இவர்களுக்கு மாறாக அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று செய்வோம். அவருக்கு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, ஐயோ அது வளர்ந்துடும், இருக்கா போச்சு, 200 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க, கடையில கிடைக்காது, அப்படியே வாழ்ந்தா கூட அவங்க பார்த்தாரு. பெரிய கண்டுபிடிச்சாரு சீசன்லாம். ஆண்டவர் கூட இருக்காரு, அவர் என்ன ஒண்ணா செய்வாரு. அவர் எத்தனை இப்பதான் ஒரு நாள் முன்னாடி 5,000 வச்சு 5,000 பேர் போச்சுட்டாரு. ஆண்டவர் எத்தனை பேர் மறித்து போனவர்கள் லெவல்ல வீட்டில் படுத்திருக்காங்க, நாளைக்கு சொந்து போறாங்க, 4 நாள் பச்சு போயிடுச்சு, செத்து போச்சு. எல்லா கேள்விகளும் ஒரு ஆளை உயிரோடு இருக்கிறாரே, ஒரு மனிதனுக்காயினும் என் ஆண்டவர் உயிரோடு எழுப்பிடுவார், அவருக்கு இந்த உயிர் பிச்சை என் கர்த்தர் அன்பு தன்னை தருவார், அவர் உயிரோடு எழுந்திருப்பார். எவ்வளவு தாச்சு சொன்னாங்க. நோ, பயந்து அரை சாப்பிட்டு கொண்டு அலுவலியா போனார் மொழி. கர்த்தர் ஒருவரும் வருவார். நம்முடைய காங்கிரத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இங்கே அவர் பாடுகளை குறித்து பேசும்போது லௌகிகமான ராஜ்யத்தை குறித்தும் இட முதலிடத்தை குறித்து பேசுகிற சமுதாயம் அந்த நாளில் மாத்திரம் இந்த நாளில் நடந்தார். வேலைகளை நாம் இருக்கிறோம், உணர்வு நாம் உணர்ந்து கொள்ள கர்த்தர் ஆவியான அழைக்கிறார். அது தொடர்ந்து வாக்குவாதம் வருது. people are jealous of those who சொல்றாரு, உலகத்துல இருக்கும் உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. அங்கே பார்ப்பீங்க, வெற்றிக்குவாங்க, பைசா கொடுப்பாங்க, ஆள் காட்டுவாங்க, போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, வாக்குறுத்தம் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எவன் பெரியவனாக இருக்கிறானோ, அவன் கடைகளிலே எவன் தலைவனாக இருக்கிறானோ, கால்கடவுள் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று விளையாட்ட சொல்லி போயிடாரு. அது எங்கேயாவது ஃபாலோ பண்ணலாம். ஸ்மால் வில்லேஜ் நோ, அதிகாரம் செலுத்துவதுதான் அந்த தலைவர்களின் பணியாக போய்விட்டது. காப்பி வந்து அந்த அந்நிய பிரஜாதிகாரிகளை பார்த்து 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 அதான் லீடர்ஷிப் நினைக்கிறோம். அதனால் வேற மாற்று முறைகளை நாம் பயன்படுத்துவதை யோசிப்பதை அதை நடைமுறைப்படுத்துவது. நாம் எல்லோருமே கடவுளை பார்வையை விசேஷித்தவர்கள், ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு குடும்பமாக திருச்சபையாக எது அலுவலகத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்னா வந்தப்பெல்லாம் அதுவே நாங்க இந்த மந்திரியில இந்த இடத்துல வைக்கப்பட்டது நோக்கம் அல்ல, எதை விசேஷமாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி என் வாழ்விலே அவரை உயர்த்துவேன், சாட்சி சொல்லுவேன். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் வேற வீழ்த்தான் பிடிக்காதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். All in the name of tradition, all in the name of beautifying the church. அதை காட்டிலும் இந்த இதயத்தில் இந்த பிள்ளைகள் போட்டி பொறாமை போட்டுக்கொண்டு அவர்களை கோபித்துக் கொள்வது, முழுமைப்பது எல்லாம் இருக்குது. என்னுடைய 40 ஆண்டு பயணத்தில் கிராமமானாலும் பட்டணமானாலும் யோகாலயமானாலும் ஆற்றானாலும் நூற்றாலயமானாலும் ஜாதி கேட்கிறார்கள். அதே ஐக்கியமின்மை, பிரிவினைவாதம், அது தனி தூக்கி இருக்கிறது என்பதுதான் வேலை. அது எலெக்ஷன் வந்தாலும் போயிட்டு பரவாயில்ல. எலெக்ஷன் பண்ண ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்குன்னா ஒரு ஷேம், ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். மாறாக்கும் அதை ஒரு கவனம் சொல்லிப்பார். இது நாம் ஆண்டவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை அவர் முன்வைக்கிறாங்க சொன்னால் அவரோட கேட்கிறது வேணும் தந்துடுவோம். அவர் சூழ வந்துடணும். அவர் என்ன சிந்திக்கிறாரோ அது சரி, அவர் இல்லை நண்பர்களாக இருக்கின்றவர்கள் அதை அறிவுறுத்தி
அவர் நினைக்கும் போதே அடுத்த வார்த்தை வரும், என்ன சொல்ல போற. அப்படி அவர் இந்த ஊருக்கு போனால் எங்கு தங்குவார், எவரோடு பேசுவார், இன்னொரு போவாரா? அதை நாம் கண்டுபிடிக்கிறேன். அவருடைய பிரயாணம் என்ன? வார்த்தையுடைய வாழ்த்திக் கொண்டு, போற்றுவதை போற்றிக் கொண்டு நட்பு செலுத்தவர்களை நட்பு செலுத்திக் கொண்டார். சிறப்பில்லை, ஒரு விசேஷத்து செய்கின்றன என்று கேட்கிறார். எவ்ரிடே அதனாலே ஈடாக ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நான் சொல்கிறேன். அவன் எப்படி அதை உணர்ந்தான்? நான் சொல்ற ஊருக்கு அப்பாலே மக்களால் அறிவிக்கப்பட்டு ஆளு வர்க்கத்தினாலே கைவிடப்பட்டு ஏன் மதத்தலைவர்களாலே கொடூரமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆக்கிரமிப்பு தள்ளப்பட்டாங்க. ஆண்டவர் ஒருவரால் ஏற்றுக்கொள்ளப்படாத மனிதன், தனி மனிதன், அவரை பார்த்து ஒரு கல்வன் அவரே உங்களுடைய ராஜ்யத்திலே அழிய நினைத்துக் கொள். யோசித்து பாருங்க, அவருடைய விசுவாசம் எப்படி மறித்து தொங்கிக் கொண்டிருப்பார். 2 நிமிஷம் போய் சாவு வராது, ஆவி கூட வராது. அவரோட இருக்க ஆள் இல்லைன்னா உடையாச்சு, கல்லில் வச்சு சீல் போட்டு கல் வைக்க வேண்டியதுதான். அவங்க ரெடியாக சேவர்கள் சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு ஆளோடு கேள்வி பரியாசம் இருக்கணும். நீ நேசியவன் வீடுவா, உன்னை ரட்சித்துக்கொள், என்ன ரட்சித்துக்கொள் எல்லாம் இருக்கின்ற அந்த நேரத்தில் காலம் முழுவதும் தவறு செய்து கொண்டு பாவங்களில் விழுந்து விட்ட அந்த மனிதன் கடைசி நேரத்தில் அவனுக்கு எப்படி காண்பது கருத்திருந்தாரோ சொன்னான். இப்படி நிர்கதியா இருக்கின்ற மனிதன், கைவிடப்பட்ட கடவுளின் மனிதர்களே, அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. உங்க ராஜ்யத்திலே அழிகிற நிலையில் என்று சொல்கிறாரே, அது பெரிய நம்பிக்கை. உடனே அற்புதங்களை அடையாளத்தை காத்துவிட்டு அவர் ஜெய போடுவது உலகத்திலே ஓசனா என்பது அல்ல, அது பெருசு அல்ல. நிஜீவன தேவனுக்குமாராக கிறிஸ்து என்ற அறிக்கைப்படுறது அல்ல, பிரசாசத்தில் அறிக்கைப்படுது. குருவ சொல்றான், வேசியா இருக்கிறாங்க, சீசன் இருக்கிறாங்க, அப்போ சொல்றாங்க, ஊழியக்காரர் இருக்கிறாங்க, தீர்ப்பு ஒருவர் இருக்கிறாங்க. ஏசாயா இன்னும் கொஞ்சம் கேட்டு விட்டுருந்தாருன்னா ஏசாயா எடுத்து 9ஆம் அதிகாரம் வாசிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. நாம் சமாதான பிரபு இதெல்லாம் அவங்களுக்கு நான் பேர் என்ன சொல்றாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நீ என்ன சொல்ற, நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். இயேசு உன்னோடு வாழ்ந்தாரா, வாழ்ந்து கொடுக்கிறாரா, அவர் சிந்தனை வெளிவட்டத்தில் நீ வந்து விட்டாங்க. அவர் வேறு உலகம், என் பேர் நான் வேறு உலகம் என்று அப்படியே பிரிவினையிலே நின்று கொண்டிருக்கிறார். எதற்கு இடையே போகிறாய்? அவன் சிந்தனையிலே, வேட்கையிலே, தாக்கத்திலே. இன்னொரு கேட்கிறார், சரிப்பா ஏதோ கேட்குறீங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என்ன கேட்குறீங்க தெரியுமா? எனக்கு அருமையானவங்க, அது ஒரு பெரிய கேள்வி நமக்கு. மறுபடியே ஆண்டவருக்கு என்ன கேட்குற ஒரு வசதி இல்லை. எதுனா ஒரு கேள்வி தரப்படி சொல்லிட்டாங்க, அந்த வசதியை பிடிச்சிட்டு எது வேணா பின்ன வேண்டியது, எது வேணா கேட்கலாம். யாரும் சொல்லுறாங்க கேள்வி தரப்படும். எண்ணத்தை கேட்க வேண்டும், எண்ணத்தை குடிக்க வேண்டும் சொல்ல, அப்படின்னு சொல்றாரு. நீ எண்ணத்தை குடிக்க வேண்டும், எண்ணத்தை சாப்பிட வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும் என்று நீ கவலைப்படாத. உன் அன்பு தந்தைக்கு தெரியும். காலங்களையும் பட்சிகளையும் அந்த லில்லி புஷ்பத்தையும் உடுத்து வைக்கிற கர்த்தருக்கு அவரோடு அவருக்கு இணையாக இருக்கின்ற கடவுளின் பிள்ளைகளுக்கு தேவையை தெரியாதா? கடவுளின் சாயிலே கடவுளின் பிள்ளையாக இருக்கிறவர்களுக்கு அவர் போஷிக்க வேண்டும் தெரியாதா? பொறுப்பற்ற தந்தையா? அதனால நீ கேட்கறதுக்கு வழி உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதனால அவன் விசுவாசம் நடந்த சொல்றார். அதெல்லாம் தான் சொல்றாரு. மற்ற செல்வங்கள் வருகிறான், 3 நாள் படிக்கிறான் சொல்கிறான். அத்துப்படியாக சிறு பிராயம் முதற்கொண்டு கண்டுபிடித்தேன், நான் கோல்டு மெடலிஸ்ட்.
சொன்ன ரைட் பாருங்க எக்ஸலன்ட் சொல்லு. உன்னை அதே வேலையிலே சர்டிபிகேட் வாங்கி போயிட்டு பண்ண விட மாட்டேன். எப்பொழுது உனக்கு இந்த வாஞ்சி இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, நித்திய ஜீவனிலே உனக்கு வேட்கை இருக்கிறதோ அடுத்த லெவல் கொடுப்பார். சரிப்பா, உனக்கு இருக்கிற ஆசைகளாம் வந்து ஏழைகளுக்கு கொடுத்து என் பின்னாடி வா, வெறுத்து விட்டு நான் முடியல, அவனால் முடியல. ஒரு சிறு சிறு சாக்ரிஃபைஸ் செய்யறதுக்கு நம்மளால முடியுமா? இல்லை, டோக்கன் பண்ணிடுவோம். சாப்பிடாம இருத்தல், சாப்பிடாம இருத்தல், இல்லை உண்மை சமயத்துல that's easy. ஆண்டுடைய விருப்பங்களை உணர்வுபூர்வமாக அவர் சிந்தனையிலே, வேட்கையிலே, பசிதாரத்தில் அதான் சொல்ற, நான் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை சொல்லுவாயா, மனத்திற்கு ஏற்ற ஞானஸ்நானம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைக்கிற ஞானஸ்நானம் கொடுப்பாயா, இல்ல ஆவினாலே அக்கினியினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வாயா, புதுமையாக்கப்படுவாயா, பதவியான எழுத்தின்படி அல்ல புதுமையான அமைப்படி நீ ஊழியம் செய்வாயா? அதெல்லாம் சொல்ற. அவரும் ரொம்ப வேடிக்கையா என்னால முடியும், நான் பிடிக்கிற கசப்பு பாத்திரத்திலே, வேதனை பாத்திரத்திலே, அவமானத்தின் பாத்திரத்திலே நீ வருவாயாக, அதையும் முடியுதான். எப்படி முடியும்? கோபம் விட்டாரு தெரியல. உடனே எல்லாம் முடியாது. சர்ப்ரைஸ். ஆனாலும் பாருங்க, எப்போது பார்த்தாலும் நம்முடைய ஆண்டுடைய அணுகுமுறையே வேற. முடியாது நான் சொல்ல முடியும்பா, உங்களால் முடியும்பா, கடவுளுடைய பிள்ளையாக என்னாலும் முடிகிறது. நீயும் கடவுள் பிள்ளைதானே, அதே ஆணையினாலே தானே நீ ஐஸ்வர்யமாக்கப்பட்டிருக்கிறாய், தொடரப்பட்டிருக்கிறாய், ஊற்றப்பட்டிருக்கிறாய். உன்னால் முடியும் எண்ணமே போதும், முடிக்க வைப்பாக இருக்காது. ஆகையால் அந்த ஆசையை நிறைவேற்றுவார். என்னால் கூட சொன்னேன், கூடும். I'm happy. Brothers, என் பாடுகளை சுமப்பாய், சிலுவை சுமப்பாய், வேதனையை ஏற்றுக்கொள்வாய், எல்லாம் பாசிபிள். மோட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுக்காது. ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது இதை சொல்ல இதை தந்தால் ஆண்டவர் அவங்க வந்ததெல்லாம் அவங்க ரொம்ப தருவார் ஃபால்ஸ் பண்ணாங்க. நீ ஒன்றை கொடுத்தால் கண்டிப்பாக வராமல் ஆன்மீகம், நமக்கு ஆன்மீகம். இப்ப தசமபாகம் கொடுத்தா உங்களுக்கு 100 இடத்துல கொடுப்பாரு. எப்படி அது இன்னும் கொள்ளுதையிலே, கொடுப்பதிலே, கல்விகளிலே ஒண்ணு இல்லை. அந்த பொருத்தளத்திலே நீ அதுக்கு சுத்தி ஒரு மோகம் இருக்குனால அங்க போய் சுத்தி பார்த்துக்கலாம், எடுக்க முடியாது கையில.